எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து கந்த சஷ்டி கவசம் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற பாட்டில் இடத்துல பாடின கந்த சஷ்டி கவசத்தினுடைய பார்ட் 2 வீடியோ இது. இது வந்து இந்து மதத்தோட தொடர்புடைய வீடியோ. அதனால் நீங்கள் இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இந்த வீடியோவை இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். போன வீடியோவில் அதாவது திருமால் என்கின்ற விஷ்ணுவும் அயன் என்கின்ற பிரம்மனும் சிவன் அப்படின்ற சிவபெருமானும் சேர்ந்து மூவரும், அதுக்கப்புறம் கௌரி என்கின்ற உமாதேவியும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிற லக்ஷ்மியும் கலைமகள்னு சொல்கிற வாணி சரஸ்வதி தேவியும் அறுவரோர் அம்சமாய் அந்த 6 பேருடைய அம்சமாய் அறக்கரை வெல்ல ஆறுமுகத்துடன் அவதரித்தோனே. அந்த 6 பேருடைய அம்சமாக அரக்கர்களை கொல்றதுக்கு ஆறுமுகத்தோட பிறந்தவரே. சிங்கமுகாசுரன் சேர்ந்த கயமுகன், சிங்கமுகாசுரனோட சேர்ந்த கயமுகன் அப்படின்றவன் பங்கமே செய்யும் பானுகோப்பனும், பங்கம்னா கெட்டது, அதை செய்கிறவன் ஆகிய பானுகோப்பனும் சூரனோடு ஒத்த துட்டர்களோடு, சூரனோடு ஒத்தன்னா அவனுக்கு சமமான கெட்டவர்கள் துஷ்டர்களோடு கோரமே செய்யும் கொடியராக்கதரை, கோரமான விஷயங்களை செய்யும் கொடிய ராட்சசர்களை வேருடன் கெல்லி விண்ணவர் துன்பம் ஆறிடச் செய்தவர் அமரர்கள் தமக்கு. வேருடன் கிள்ளி வேரோட கட் பண்ணி எரிஞ்சு விண்ணவர்கள் தேவர்களுடைய துன்பத்தை ஆறிடச் செய்தவர் அமரர்கள் தமக்கு சேனாபதியாய். அப்படி செஞ்சு அமரர்களுக்கே தேவர்களுக்கே சேனாதிபதியாக தெய்வீக பட்டமும் தானாய் பெற்ற, பட்டம் வரணும்னா தானா வரணும், நம்ம கேட்டு வரக்கூடாதுன்றது இங்க சொல்றாரு. தெய்வீக பட்டமும் தானாய் பெற்ற, முருகருக்கு எல்லாம் தானா கிடைச்சிடும், நம்ம தான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு இல்லையா. தாட்டிக பெரும் திருப்பரங்குன்றம் செந்தூர் முதலாய், திருப்பரங்குன்றத்துல இருந்து அப்புறம் திருச்செந்தூர் முதலாய் சிறப்புறு பழனி திருவேரகம் முதல், அதுக்கப்புறமா பழனி திருவேரகம்னு சொல்ற சுவாமிமலை முதல்ல எண்ணிலா தலங்களில் இருந்தாடும் குகனை, இப்படி எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்து விளையாடுகின்ற குகனே இறைவரே. விண்ணவர் ஏத்தும் வினோதபாதனே, தேவர்கள் போற்றி பாராட்டும் வினோதமானவரே. அன்பர்கள் துன்பம் அகற்றி ஆள்பவனே, அதாவது உன்னை வணங்குகின்ற அன்பர்களுடைய துன்பத்தை அகற்றி போக்கி சந்தோஷத்தை தருகின்றவரே. தஞ்சமென்று ஓதினார் சமயம் அறிந்து அங்கு உன்னை தஞ்சம் அப்படின்னு நம்பி ஓதினார், உன்னை பேசுகிறவங்க, உன்னை பற்றி பாடுறவங்க, இல்லை இந்த கந்த சஷ்டி பழமுதிர்ச்சோலை கந்த சஷ்டியை பாடுறவங்களுக்கு ஓதினார் சமயம், அந்த நேரத்தில் அறிந்து அங்கு இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, இவங்க நம்மளை பற்றி பாடுறாங்க, இவங்க நம்மளுடைய கவசத்தை ஓதுறாங்கன்னு அறிந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கு இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காளா, அந்த குடும்பத்தினருக்கு இன்பத்தை கொடுக்குகின்ற ஏழை பங்கு ஆளா, ஏழைகளுடைய துன்பங்களை பங்கு போட்டுக்கொள்கின்றவரே. கும்பமாமுனிக்கு குரு தேசிகனே, கும்பத்துல பிறந்தவர் அகஸ்தியர். அந்த அகஸ்திய முனிய கும்பமுனின்னு சொல்லுவாங்க. கும்பமுனிக்கு மாமுனி, அவரும் பெரியவர், குரு தேசிகனே அவருக்கே குருநாதா. தேன் பொழில் பழனி தேவகுமாரா, தேன் பொழிந்து இருக்கின்ற பழனி மலையில இருக்கின்ற தேவகுமாரா. கண் பார்த்து எனையால் கார்த்திகேயா, தயவு செய்து உன் கண்ணை திறந்து என்னை பாரு, உன் கண்ணால என்னை பாரு கார்த்திகேயா. என் கஷ்ட நிஷ்டூரம் கவலைகள் மாற்றி என்னுடைய கஷ்டங்களையும் நிஷ்டங்களையும் நான் நினச்சி முடிக்கணும்னு நினச்சது முடியாமல் போனதையெல்லாம்
அந்த அதனால ஏற்படுகின்ற கவலைகளை எல்லாம் மாற்றி அஷ்டலக்ஷ்மி வாழ் அருள் என குதவி. எங்க வீட்டில் அஷ்டலக்ஷ்மி வந்து வாழ்கின்ற அளவுக்கு அருள் செய், அதுக்கு உதவி. இட்டமாய் என் முன் இருந்து விளையாட திட்டமாய் எனக்கருள் செய்வாய் குகனே. இஷ்டமாய் இங்க இவங்க அந்த அஷ்டலக்ஷ்மி இஷ்டமுடன் இருந்து என் முன் இருந்து விளையாட, நீயும் என் கண்ணு முன்னாடி இருந்து விளையாட எனக்கு அருள் செய்வாய் குகனே. அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல். இப்போ வந்து இவருக்கு கேட்குறார், தமிழ்ல நல்ல ஞானம் வரணும் அப்படின்னு எனக்கு தமிழை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல், அருணகிரிக்கு கொடுத்த தமிழ் போல கருணையால் எனக்கு கடாட்சித்து அருள்வாய். உன்னுடைய கருணையால என்ன கடாட்சிப்பது என்றால் ரட்சிப்பது. தேவராயன் செப்பிய கவசம். தேவராயன் என்கின்ற நான் பாடிய இந்த கவசத்தை இப்ப இந்த பாடுறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்றாரு. பூவுலகத்தோர் புகழ்ந்து கொண்டாட, பூவுலகம்னா இந்த பூலோகத்துல இருக்கிறவங்க மக்கள் புகழ்ந்து அதை பாட, சஷ்டி கவசம் தான் செபிப்போரை, இந்த சஷ்டி கவசத்தை ஜெபிக்கின்றவர்கள் சொல்றவங்க அவங்கள சிஸ்டராய் காத்தருள். உன்னுடைய சிஷ்யர்களா இல்ல உன்னுடைய பக்தர்களா காப்பாத்து. சிவகிரி வேளா, சிவகிரி என்ற ஊர்ல இருக்கின்ற வேலாயுதரே, வந்தேன் நாவில், என்னுடைய நாக்கில் வந்து மகிழ்வுடன் இருந்து, அதுவும் சந்தோஷமா உக்காந்துருந்து சந்த தமிழ் திறம் தந்தருள் ஊனே. என் நாக்கில் நீ சந்தோஷமா வந்து உக்காந்து அமர்ந்ததுனால தான் என்னால இந்த சந்த தமிழை அழகா பாட முடியுது. சரணம் சரணம் சரவண பவவும், சரணம் சரணம் தமிழ் தரும் அரசே, சரணம் சரணம் சங்கரன் சுதனே, சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படின்னு. சரணம் சரணம் சரவண பவவும் இது சொல்ல வேணும். சரணம் சரணம் தமிழ் தரும் அரசே இதுவும் சொல்ல வேணாம், தமிழை தருகின்ற அரசு. சரணம் சரணம் சங்கரன் சுதனே, சங்கரனுடைய புதல்வரே சரணம் வணக்கம். சரணம் சரணம் சண்முகா சரணம். இதுதான் வந்து பழமுதிர் சோலையில தேவராயன் பாடின கந்த சஷ்டி. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இப்போ திருச்செந்தூர்ல பாடினது மட்டும் ஆடியோ கேசட்ல வந்திருக்கு. அப்புறம் திருவேரகம் அப்படின்னு சொல்ற சுவாமி மலையில பாடின கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஒரு 6 வரி வந்து தமிழ் சினிமா பாடல்லையும் வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. எதுக்குன்னா இறை நம்பிக்கை என்பது ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா, அந்த எண்ணம் இருந்ததுன்னா 90% அவன் தவறான பாதையில போக மாட்டான். தவறு செய்யறதுக்கு அவனுக்கு அத்தனை ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருந்தாலும் அந்த இறை நினைப்பு தெய்வ சிந்தனை அவனை தடுத்து யோசிக்க வைக்கும், போகணுமா அப்படின்னு. அதுவும் இல்லாம அவனுக்கே வந்து தன்னை யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இந்த மெசேஜ் வந்து காட் கான்ஷியஸ் அப்படின்ற வீடியோவில் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். முடிஞ்சா தமிழ் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் நீங்களே மற்ற 6 கவசம், மற்ற இருக்கிற 4 கவசங்களையும் நீங்களே படித்து பாராயணம் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை பற்றி பேசுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை பற்றி நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான். ஏன்னா ரோட்டில் ஒரு ரவுடி போகிறான்னா அவன் பின்னாடி போய் நம்ம கை குலுக்கி பேசிகிட்டு இருப்போமா? துஷ்டரை கண்டால் தூர ஒதுங்குவதை போல இஷ்டரை கண்டால், நமக்கு பிடித்தமானவங்களை கண்டால் நம்மளே போய் பேசுவோம். அந்த மாதிரி இறைத்தன்மையோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கின்ற சக்தி நமக்கு கிடைக்கும். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.